ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிக அதிகமாக நேசிக்கப்படுகின்ற உடன் விசுவாச குடும்பங்களே, மீண்டுமாக இந்த மகிழ்ச்சி நிறைந்த நவம்பர் மாதம் 9ஆம் நாள் வேலை நாளின் காலை நேரம் திங்கட்கிழமை இயேசுவின் அருமையான பரிசுத்தமான சமூகத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை நேர தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மதிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் நல்ல இறைவனே, கடந்த இரவில் எங்களுக்கு நல்ல இளைப்பாறுதலை தந்து ஆண்டவரே காலையில் ஜீவனோடு எழுப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக நேற்றைய தினத்தில் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதமான திரு வார்த்தைகளை ஆலயத்தில் கேட்டு ஆண்டவரை விசுவாசித்து இன்னைக்கு மீண்டுமாக உம்முடைய இறை சமூகத்தை நாடி வந்திருக்கிற ராஜா. இந்த புதிய வாரம் வேலை நாளின் ஆரம்பம் ஆண்டவர் நாங்கள் பணிகளுக்கு செல்கிற போது, ஆண்டவர் வீட்டை விட்டு வெளியே செல்கிற போது நீர் எங்களுக்கு பாதுகாப்பாய் வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் இந்த காலை நேர தியானத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அடியனோடு இணைந்து ஊழியத்தில் இருக்கிறவர்களையும் இந்த காணொலி மூலமாய் உலகமெங்கும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் திருச்சபையின் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அடியனை மறைத்து நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்தேசுக்குள் மிக அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாச குடும்பங்களே, மீண்டுமாக இந்த மகிழ்ச்சி நிறைந்த திங்கட்கிழமையின் காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஸ்தோத்திரங்களை, அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிற தலைப்பு சிறிய தீர்க்கதரிசிகள். கடந்த நாளிலே, சனிக்கிழமை நாளிலே நாம் ஒரு தீர்க்கரை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலே யோவேல் என்கின்ற தீர்க்க மனிதனை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசி, ஆங்கிலத்தில் ஜோயல் என்று நாம் அழைக்கின்றோம். யோவேல் என்ற தீர்க்கதரிசியை நாம் பார்க்கிற போது யோவேல் இறைவாக்கினரை பற்றியும் அவரது பணி பற்றியும் மிக சிறிதே நமக்கு தெரிய வருகிறது. வரலாற்று ஆசிரியர்கள் அவரை பற்றி மிக குறைவாகவே தகவல் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நூல் கிறிஸ்துவுக்கு முன் 5ஆம் அல்லது 4ஆம் நூற்றாண்டில் பாரசீகர்களின் ஆட்சி காலத்தில் எழுதப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பாலஸ்தீனத்தில் ஏற்பட்ட கடுமையான வறட்சி, வெட்டுக்கிளிகளின் மிகப்பெரிய ஒரு படையெடுப்பு, நிலத்தை அழிக்கின்ற ஒரு சம்பவம் ஆகியவற்றை கடவுளின் ஆளுக்கும் கடவுளின் நீதியை எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலையில் அங்கே தீர்க்கன் கடவுளுடைய வார்த்தையை எடுத்துரைக்கிறத பார்க்கும். பிரியமானவர்களே, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்முடைய இந்திய தேசத்திலும் பல இடங்களிலும் கூட இந்த வெட்டுக்கிளிகள் படையெடுத்து பயிர்களை நாசம் செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆக இது ஏற்கனவே திருமறையில், பைபிளில், யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடுமையான பஞ்சம் வரும், உணவு பஞ்சம் வரும். அந்த உணவு பஞ்சத்தின் போது மக்கள் தங்களுக்காகவே அவர்கள் மடிந்து கொள்வார்கள், மற்றவர்கள் தாக்குவார்கள், குடும்பம் அழிந்து போகும் என்று ஏற்கனவே யோவேல் இறைவாக்கினர் சொல்லியிருக்கிறார். அதே போலதான் இன்றைக்கு உலகத்தில் பல இடங்களில், இந்தியாவில் கூட நாம் செய்தியில் பார்த்தோம், வெட்டுக்கிளிகள் வந்து வட மாநிலத்தில் எல்லாம் இருக்கின்ற பயிர்களை நாசம் செய்ததாக நாம் பார்க்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய நமக்கு இன்னைக்கு தீர்க்க தரிசன பகுதியாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, கடவுளுடைய நாள் என்று சொல்லப்படுகின்ற கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாள் என்பது மிக பயங்கரமாக இருக்கு. அது அங்கே ரொம்ப அழகா யோவேல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அந்த நாள் வப்பும் மந்தாரமான நாள், அது இருளின் நாள், எல்லாருக்கும் பயத்தை ஏற்படுத்துகிற நாள். தீமை செய்கிறவர்கள், அநியாயம் செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள்லாம் ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிற ஒரு நாள் என்பதை மிக தெளிவாகவும் தைரியமாகவும் எடுத்துரைக்கின்ற யோவேல் தீர்க்கதரிசியை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அழிவு ஆகியவற்றையும் கடவுளின் நாளுக்கும் கடவுளின் நீதியை எதிர்பார்ப்பவர்கள் மீது வரவிருந்த தண்டனை, இவையெல்லாம் முன்னடையாளங்களாக இந்த இறைவாக்கினர் சுட்டி காண்பிக்கின்றார். மனமாற்றத்திற்கு கடவுளின் அழைப்பு, நல்வாழ்வு அளிப்பதாக ஆண்டவர் கூறும் உறுதிமொழி, கடவுளின் ஆசி, ஆண் பெண் இளைஞர் முதியோர் என்ற வேறுபாடு இன்றி அனைவர் மீதும் ஆவியை பொழிந்தருளுவார் என்ற வாக்குறுதி ஆகியவை பற்றி இந்த நூல் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பகுதியில் திருச்சபை நல்வாழ்வுக்காக ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான அருட்கொடை
ஆவியை பொழிதல், அருட்கொடையாக ஆவியை பொழிதல், அதன் வழியாக ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள் நம்முடைய பெந்தேகோஸ்தே திருநாளில் முதலாக அங்கே கூடியிருக்கின்ற ஆதி அப்போஸ்தலர்களுக்கும் அநேக நாட்டு மக்களுக்கும் திருச்சபையில் வழங்கப்பட்டது என்று அப்போஸ்தலர் நாம் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. அதை ஏற்கனவே யோவேல் தீர்க்கதரிசி தான் முன்னுரைத்தார் என்று பார்க்கிறோம். அப்போ ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாம, குழந்தைகள் வாலிபர்கள் என்ற வித்தியாசம் இல்லாம, முதியோர் என்ற வித்தியாசம் இல்லாம கடவுளுடைய ஆவியானவர் எல்லார் மேல பொழியப்படுவார். அந்த ஆவி திருச்சபை நல்வாழ்வுக்காக அவர்கள் பேசுகின்ற நாவு வரங்கள், குணமாக்குகின்ற வரங்கள் போன்ற 9 வரங்களையும் 9 கனிகளையும், ஆவியின் கனிகளையும் நம்ம அங்கே பகுத்தறிந்து ஆண்டவருடைய ஊழியத்திற்காக பயன்படுத்துகிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ இதனுடைய 3 அதிகாரங்களில் நாம் பார்க்கிற போது, முதல் அதிகாரத்தில் வெட்டுக்கிளைகள் விளைவித்த அழிவை பற்றி பார்க்கிறோம். 2வது கடவுளுடைய மீட்பை வாக்குறுதியை குறித்து நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய நாள் என்று சொல்லப்படுகின்ற அப்படியே பயங்கரமான அந்த நியாய தீர்ப்பு நாளை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அதே போல லுத்தரன் இறையியலாளர்கள் பார்வையில் இந்த புத்தகத்தை குறித்து நாம் பார்க்கிற போது, God's grace in Joel, which means Yahweh is God. யாவேவே கடவுளாக இருக்கிறார். கடவுள் யாவே, அவரை தவிர வேற எந்த ஒரு கடவுளும் இல்லை. அதாவது முதல் கற்பனையை மீண்டும் இங்கே யோவேல் தன்னுடைய பெயர்ல சொல்றார். யோவேல் அப்படின்னு சொன்னா யாவே தான் கடவுள்பா, வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக அந்த மக்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் யோவேல் வழியாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல இவர் சொல்லுகிற போது சென்டர்ஸ் அரவுண்ட் த அவுட்பூரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஏற்கனவே சொன்ன மாதிரி பரிசுத்தாவினவருடைய வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் அருட்கொடைகளாக அன்னைக்கு இருந்த சபை மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை நம்ம எப்போ நினைவு கூறுகிறோம்? பெந்தேகோஸ்தே திருநாளில், திருச்சபையின் பிறந்த நாளில் நாம் கொண்டாடுகிறதை பார்க்கிறோம். அதாவது the outpouring of the Holy Spirit at Pentecost, which when the Christian church, the new Israel, அதுக்கு பேர் புதிய இஸ்ரவேல் மக்கள் இல்லையா, அவங்க புதிய இஸ்ரவேல் மக்களாக உருவாகி திருச்சபைக்கென்று இந்த பரிசுத்தாவினவரை பெற்றுக்கொள்கிறார்கள். At its beginning, on that historic day, Peter recalled the words of Joel. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17லிருந்து 21 வசனங்களிலே நாம் பார்க்கிற போது, அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த யோவேல் தீர்க்க தரிசனத்தை மீண்டும் அங்கே நினைவு கூறுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஏற்கனவே பல 100 வருடங்களுக்கு முன்பாக, ஏற்குறைய 800 வருடங்களுக்கு முன்பாக யோவேல் தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டு திருச்சபை உருவாகிற போது நடைபெற்ற சம்பவங்களை அங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, என்னுடைய ஆவியை நான் எல்லா மக்கள் மேல ஊற்றுவேன், குறிப்பா உங்களுடைய பிள்ளைகள் மேல, உங்களுடைய மகள்கள் மேல ஊற்றுவேன், அவங்க தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு பாருங்க, திருச்சபையில தீர்க்க தரிசன வரம் என்பது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே நம்ம தீர்க்க தரிசனத்தை பற்றி தான் பார்த்து வருகிறோம். தீர்க்க தரிசனம் எங்கு இல்லையோ அங்கே மக்கள் அழிந்து போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆலோசனை எங்கு இல்லையோ அங்கே மக்கள் அழிந்து போவார்கள். அப்போ தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. தீர்க்க தரிசனம் என்றால் என்ன என்று நாம் பார்த்தால், பாவத்தை சுட்டி காண்பிக்கிறது தீர்க்க தரிசனம். பாவத்தை சுட்டி காண்பிக்கிறது. யார் என்று தெரிந்தாலும், அரசனா இருந்தாலும், அதிகாரத்தில் இருந்தாலும், ஆண்டியா இருந்தாலும் போய் சுட்டி காண்பிக்க வேண்டும். அதுதான் தீர்க்க தரிசனத்தினுடைய தன்மையா இருக்கிறது. பயந்து ஒளிந்து கொள்கிறது அல்ல. ஏழை மக்களை பார்த்து கோபமா பேசிட்டு எதிரே பதவியில் இருக்கிறவங்களை பார்த்து ஐயோ இவர் நம்மளை எதனா பண்றவாருன்னு சொல்லி பயந்து ஓடி போய் நடுங்கி கொண்டிருக்கிற மக்களாக அல்ல, எல்லாரிடத்திலும் நேர்மையாக நீதியோடு போய் நியாயத்தை எடுத்து கூறுவதுதான் தீர்க்க தரிசன ஊழியம். மாத்திரமல்ல, எதிர்வர காலத்துல கடவுள் இதெல்லாம் நடக்க போகுது வரலாற்றில் அப்படின்னு சொல்வார். அதெல்லாம் சொல்றதுதான் தீர்க்க தரிசனம். அதை அன்னைக்கு திருச்சபைக்கு தன் பிள்ளைகளுக்கும் மக்களுக்கும் ஆண்டவர் எடுத்து கொடுத்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதான் சொல்றாரு, யுவர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் வில் ப்ராஃபசி, யுவர் ஓல்ட் men will dream dreams, யுவர் யங் men will see visions. உங்களுடைய பிள்ளைகளும் மகன்களும் மகள்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்களுடைய வயதான பெற்றோர்கள் கனவுகளை கண்டு அதுக்கு பதில் சொல்லுவார்கள். உங்களுடைய சாதாரணமான வாலிப பிள்ளைகள் தரிசனங்களை காண்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல, ஈவன் ஆன் மை சர்வன்ஸ்
both and men and women, I will pour my spirit in those days. வேலைக்காரர்களாக இருக்கிற என்னுடைய மக்கள் மேலே, என்னுடைய பிள்ளைகள் மேலே நான் ஆவியானவரை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அதே போல and everyone who calls on the name of the Lord will be saved. யாரெல்லாம் கடவுளை அங்கே அழைக்கிறார்களோ, கூப்பிடுகிறார்களோ, அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 2ஆம் அதிகாரம் 28 29 32ஆம் வசனத்தில் நாம் அதை பார்க்க முடியும். ஏன்னா அங்கதான் கடவுள் யோவேல் வழியாக மக்களுக்கு மிக அழகாக சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரம் 28 நாம் வாசிக்கலாம். அதற்கு பின்பு நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருளுவேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பார். உங்கள் முதியோர் கனவுகளையும் உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் காண்பார்கள். அந்த நாட்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருளுவேன். இன்னும் விண்ணிலும் மண்ணிலும் வியத்தகு செயல்களை செய்து காட்டுவேன். எங்குமே இரத்த ஆறாகவும் நெருப்பு மண்டலமாகவும் புகை மண்டலமாகவும் இருக்கும். அச்சம் தரும் பெருநாளாகிய ஆண்டவரின் நாள் வரும் முன்னே கதிரவன் இருண்டு போகும், நிலவோ இரத்தமாக மாறும். அப்பொழுது ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பார். ஏனெனில் ஆண்டவர் கூறிய வண்ணமே சீயோன் மலையிலும் எருசலேமிலும் எஞ்சி இருப்போர் வாழ்வு அடைவார்கள். ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களே தப்பி பிழைப்பார்கள் என்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பாருங்க. இங்க ஒரு இந்த அருட்பொழிவு என்பது எல்லாருக்கும் சொல்றார். இதோ இன்னைக்கு ஆயர்களுக்கும் தீர்க்க தரிசனம், இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்க சொல்றாங்களே நான் தான் பெரியவன், அதெல்லாம் இல்லை. குழந்தைங்களுக்கெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தை கொடுக்குறார் பாருங்க. அதுதான் சமத்துவம் கடவுளுடைய பார்வையில். பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, முதியோர்கள் மாத்திரமல்ல, நம்ம வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்க, நம்ம இன்னைக்கு வேலைக்காரங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறோம்? நம்மளை விட கேவலமாக ட்ரீட் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய பணிப்பெண்கள் பணி ஆண்கள் மேலே கூட நான் ஆவியை ஊற்றுவேன். அவங்க என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். அப்போ எந்த அளவுக்கு கடவுள் நம்ம நேசிக்கிறார், சமத்துவத்தை பற்றி இங்கே பேசப்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் யோவேல் தீர்க்கதரிசி நமக்கு சொல்லுகிற இறை வாக்கை நாம் கேட்கும். பஞ்சம் இன்னைக்கு அதிகமாக தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது இல்லையா? உலகத்தில் பல இடங்களிலே, பல மூலைகளிலே, பல கிராமங்களிலே இந்த கொரோனா தொற்றால பல பிரச்சனைகள். நேற்று தினத்தில் நம் செய்தியில் பார்த்தோம். நம்முடைய கிராமங்களிலே தமிழ்நாட்டில் விளைந்த தக்காளியை 1 ரூபாய்க்கு வாங்குவதற்கு கூட ஆட்கள் இல்லாமல் மக்கள் மன வேதனையோடு ரோட்டிலே கொட்டு அழிக்கிறதையும் மாடுகளுக்கு உணவாக கொடுக்கிறதையும் பார்க்கிறோம். இன்றைக்கு சமையலுக்கு படுத்த வேண்டிய காய்கறிகள் எல்லாம், பயன்படுத்த வேண்டிய காய்கறிகள் ரோட்டிலே கொட்டப்படுகிறது. ஏனால் இன்னைக்கு இந்த கொரோனாவால் மக்களிடத்துல காசு இல்லை, பஞ்சம், உணவு பஞ்சம். ஒரு புறம் மிகப்பெரிய பஞ்சம், இன்னொரு புறம் விலைவாசி அதிகம், பணப்புழக்கம் இல்லை மக்களிடத்துல. இவையெல்லாம் நாம் பார்க்கிற போது நமக்கு பயமா இருக்கிறது. ஆனாலும் கடவுள் நம்மை வழிநடத்துகிறார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அதனால்தான் இந்த தீர்க்க தரிசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் திருச்சபையினுடைய பிறந்த நாளிலே நிறைவேறியது என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்போ லுத்தர் யோவேலை பற்றி என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால், யோவேல் does not specify the time at which he lived and preached. அவர் எந்த காலத்தில் வாழ்ந்தார் என்பதை நமக்கு சொல்லவில்லை. But the ancients say that it was in the days of Hosea and Amos. ஆமோஸ் ஓசியா காலத்தில் அவர் வாழ்ந்திருப்பார். அதை நான் முதல்ல சொன்ன 8ஆம் நூற்றாண்டு. 8ஆம் நூற்றாண்டு என்பது தீர்க்கர்களுடைய புரட்சி செய்த ஒரு காலம். அதுவும் ஓசியா, ஆமோஸ் எல்லாம் பெரிய தாக்கத்தை அவர்கள் மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தினார்கள். We are satisfied with that and have no better suggestion. இதை விட ஒரு பெரிய ஒரு சஜஷன் என்னால் சொல்ல முடியாது என்று சொல்றார். Joel was a kindly and gentle man. நல்ல ஒரு மனுஷன். He does not denounce and rebuke as do the other prophets. மற்ற தீர்க்கர்களை போல அவர் கடுமையாக நடந்து கொள்ளவில்லை என்று சொல்றாரு. But pleads and laments. ஆனால் மக்கள் மத்தியில் அவர் ஒரு சாதாரணமான மனிதனை போல அவர் பேசினார், புலம்பினார் என்று பார்க்கிறோம். He tried with kind and friendly words to make the people righteous and to protect them from harm and misfortune. மக்கள் மத்தியில் கடுமையான தீர்க்கர்களாக நடந்து கொள்ளாம அவரு ரொம்ப நண்பனை போல ஒரு சாதாரணமான வார்த்தையை கொண்டு பேசினார். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க கடுமையா பேசுறாங்க. மக்களை கடுமையா இஷ்டத்துக்கும் பேசுறது, திட்டுறது. கேட்டா எனக்கு உரிமை கொடுத்துக்கிறார் கடவுள் சொல்றது. கடவுள் கொடுத்துருக்கிற இல்லைன்னு சொல்ல, ஆனா அதனால மக்களை கடுமையான பயத்துக்கு உள்ளாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நண்பனை போல தான் பேசணும். ஏசாமியும்
தன் சீடர்களோடு நண்பனை போல தான் பேசினார், சகோதரனை போல பேசினார். மோசே கடவுளோடு நண்பனை போல தான் பழகினார். அதுபோல இன்னைக்கு யோவேல் தீர்க்கதரிசி நண்பனாக இந்த மக்களோடு பழகி அவர்கள் கெட்ட வழியிலிருந்து திருப்பி புது வாழ்க்கைக்கு வழி நடத்தினார் என்று சொன்னால் மிகவும் அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாக இன்னைக்கு ஊழியர்களாக நாம் நமக்கும் சபை மக்களுக்கும் யோவேல் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல குணமாக இந்த ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ், யாரா இருந்தாலும் அவங்களோடு கூட அன்போடு ஐக்கியத்தோடு இருக்கிற ஒரு பார்வை, ஒரு பழக்க வழக்கம் நமக்கு வேண்டும். அதே போல but it happened to him as to the other prophets, the people did not believe his words and held him to be a fool. அவர் எல்லாரும் ஏமாத்துறாங்க பாருங்க. இதான் அன்புக்கு இன்னைக்கு சமூகம் கொடுக்கிற அங்கீகாரம் என்ன தெரியுமா? அவனை ஏமாத்துறது. யார் ரொம்ப அன்பா இருக்கிறாங்களோ, யார் ரொம்ப அழகா பழகுறாங்களோ அவங்கள ஏமாத்தி அவங்கள ஃபூல் ஆக்குறது தான் வேலை. இன்னைக்கு அவங்கள முட்டாளாக்குறது தான் இன்னைக்கு வேலையா இருக்கு. ஆனா கோவப்படுறாங்களே அதிகாரங்களை நம்ம மதிக்குவோம், ஆனா நம்மள அன்பாகிறவங்கள மதிக்க மாட்டோம். அதுதான் இன்னைக்கு யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல நாம் பார்க்கிற ஒரு சம்பவம். மாத்திரமல்ல, nevertheless Joel is highly praised in the New Testament, for in Acts Saint Peter quotes him. ஏற்கனவே நான் சொன்னதான். Thus Joel had to provide the first sermon ever preached in the Christian church, the one on Pentecost at Jerusalem, when the Holy Spirit was given. Saint Paul, to make glorious use of the saying, everyone who calls upon name of the Lord will be saved. ஏற்கனவே நான் பகுதியை படிச்சேன். கடவுளை நோக்கி கூப்பிடுகிற எவரும் ரட்சிக்கப்படுவார். ரோமர் 10:13 நாம் வாசிக்கிறோம். இட்ஸ் ஆல்சோ இன் ஜோயல் 2:32. அதனால் லுத்தர் ரொம்ப அழகா அதை சொல்றாரு. அப்ப இங்க பார்க்கிற போது உடைய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஜோயல் sees the massive locust plague and severe drought devastating Judah as harbinger of the great and dreadful day of the Lord. கடவுளுடைய நாளை பற்றி சொல்றாரு, வெட்டுக்கிளிகளுடைய தாக்கத்தை பற்றி சொல்றார். அதே போல the locust he mentions in 1:4-25 are the best understood as the real, not as allegorical representations of the Babylonians and Medo Persians, Greeks and Romans. அதாவது இவர் நாடுகளை பற்றி சொல்லல, உண்மையான வெட்டுகளை பற்றி சொல்றாரு. நாட்டில் பஞ்சம் வரும், உணவு பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்றார். As held by some interpreters, confronted with the crisis, he called once on everyone repent. எல்லாரையும் மனம் திரும்புவதற்காக அழைக்கிறார். இதான் ரொம்ப முக்கியமான இன்னைக்கு கிறிஸ்துவ ஜீவியத்தில் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் என்கின்ற ஒரு மிக மிக முக்கியமான சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். Old and young, drunkards, farmers, priests, he describes the locusts as the Lord's army. பார்த்தீங்களா, அந்த வெட்டுக்கிளிகள் கடவுளுடைய ஆர்மி, கடவுளுடைய ராணுவம் என்று சொல்றார். அது அழிக்குமா நம்மள. Sees in their coming a reminder that the day of the Lord is near. கடவுளுடைய நாள் மிகவும் பக்கத்துல இருக்குது, அதனால எச்சரிப்படையுங்கள், மனம் திரும்புங்கள் என்று சொல்றார். He does not voice the popular notion that the day will be one of the judgment on the nations, but deliverance and blessings for Israel. ஒரு பக்கத்துல நியாய தீர்ப்பு, கடவுளை நாளை பற்றி சொன்னா கூட கடவுளுடைய வாழ்வு, ஆசீர்வாத, விடுதலை இருக்கும் என்று நற்செய்தியை, மெசேஜ் ஆஃப் ஹோப் அண்ட் லிபரேஷனை பற்றி அவர் சொல்றார். அதே போல இன்ஸ்டர் வித் ஐசையா, in Jeremiah, Amos and Zephaniah, he describes the day of punishment for unfaithful Israel as well as restoration and blessing will come only after judgment and repentance. மற்ற தீர்க்கர்களை போல கடவுளுடைய நாளை பற்றி சொன்னாலும் கூட கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் கடவுளுடைய ரெஸ்டோரேஷன் மீன்ஸ் திரும்ப கட்டுதல், மீண்டும் எழுப்புதல், நாட்டை மீண்டும் கட்டுதல் ஆகிய ஒரு முக்கியமான செய்தியை யோவேல் தன் மக்களுக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் அது மிகையாக. பிரியமானவர்களே, இன்னைக்கு யோவேல் தீர்க்கதரிசியை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். நம்முடைய வாழ்க்கையில எல்லா பெந்தேகோஸ்தே நாட்களிலும் அவர் நினைவு கூறுகிறோம். மாத்திரமல்ல, இந்த பகுதியில் நான் பார்க்கிற போது சாம்பல் புதன்கிழமையில என்று கூட நம்ம இந்த பகுதியை வாசிக்கிறோம். அதாவது உங்கள் இருதயத்தை கிழித்து கொண்டு ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள் என்கின்ற ஒரு வசனம் இந்த 2ஆம் பகுதியில வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரிடத்துல மனம் திரும்புகிற போது நாம் மனதை கிழித்து கொண்டு, ஆடைகளை அல்ல, அந்த காலத்துல சணல் ஆடையில இருந்து ஆடை கிழித்து கொண்டு கடவுள் முன்னாடி உக்காந்து அவங்க சாம்பல் உட்காந்து ரட்டு உடுத்தி அவங்க உபவாசம் இருப்பாங்க. ஆனா இன்றைக்கு நாம் இருதயத்தை கிழித்து கொண்டு, இருதயத்தில் இருக்கிற கெட்ட சிந்தனை எடுத்து வெளியே போட்டு புதிய இருதயத்தோடு வாழ வேண்டும். ஏனென்றால் அழிவு இருக்கிறது, நம்மை துரத்தி கொண்டிருக்கிறது. வெட்டுக்கிளிகள் கடவுளுடைய ஆர்மி என்று சொல்றார், கடவுளுடைய இராணுவம், அது எல்லாரையும் அழிச்சு போயிடும். ஆகவே எச்சரிப்படைந்து மனம் திரும்புங்கள். கர்த்தர் நமக்கு இந்த புதிய வாரத்தை ஆசீர்வதித்து தருவாராக.
ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர், இந்த நாளிலும் கூட யோவேல் தீர்க்கதரிசியையும் அவர் செய்த பணியையும் குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இன்றைக்கு யோவேல் தீர்க்கதரிசி என்றால் யாவே இஸ் காட், யெகோவாகிய கடவுள் கடவுளாகவே இருக்கிறார். மோசே சொன்னதை நினைவு கூறும். மோசேக்கு நீ சொன்னீரே, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கு முதல் கற்பனையை ஆண்டவரே நாங்கள் மறந்து போகாமல் எங்கள் வாழ்க்கையில அதை பின்பற்றும்படியாக கிருபை தரும். கடவுளை தவிர வேற யாருமல்ல, அவர் யெகோவா. இன்னைக்கு அவர் எங்களுக்கு இயேசு ஆண்டவரே திருப்பெயரிலே வெளிப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வணங்கிக் கொள்ள கர்த்தர் கிருபை தார். இந்த இறை வார்த்தைகளை கேட்டிருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் விசேஷம் ஆசீர்வதியும். குறிப்பாக அடியேன் பணியாற்றி கொண்டிருக்கிற வேலூர் கிறிஸ்துலுத்தரன் திருச்சபையின் குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அருமையான காணொளி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உலகத்தில் இருக்கிற பல மூலை முடுக்குகளிலே, பல நாடுகளிலே, பல மாநிலத்தில் இந்தியா முழுக்க இருக்கிற ஆண்டவர் கிறிஸ்தவ மக்கள், இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை சார்ந்த மக்களை ஆசீர்வதி. குறிப்பாக ஆண்டவரே, அடியனோடு இணைந்து இந்த ஊழியத்தில் உழைத்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அன்பரசன் சாருக்காக, அக்காவுக்காக, பிள்ளைகளுக்காக, கோயில் பிள்ளை ராஜனுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, ஆனந்தராஜ் அண்ணன் அவருடைய குடும்பத்திற்காக, ஆண்டவர் பிள்ளைகளுக்காக, இதோ குட்டி அண்ணனுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறோம். நாங்கள் குழுவாக இணைந்து இந்த பணிகளை செய்கிற போது ஆண்டவரே, நம்முடைய இறை ஆசீர்வாதங்கள் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். இந்த நாளில் பலவீனமாக இருக்கிற டாக்டர் சாமுவேல் மார்ட்டின் அங்கிளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் வாட்ஸ்அப் மூலமாக அவருடைய ஆண்டவர் படங்களை நாங்கள் பார்த்தோம். தொடர்ந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் பரிபூர்ண சுகத்தை தந்து அவர் எழுந்து இயல்பான நிலைமைக்கு திரும்ப வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடும். கொடுக்கின்ற சிகிச்சைகள் பலன் அளிக்கட்டும். அன்பு மனைவி ஆண்டவர் குழந்தையை நீர் ஆசீர்வதியும். அதே போல அன்பு தம்பி மார்ட்டின் லூத்தர் சிகிச்சை பெற்று வருகிறார். ஆண்டவர் அவருக்கு பரிபூர்ண சுகத்தை தாரும். பிரான்சிஸ் அவர்களையும் ஜோதி டீச்சரையும் நீர் ஆசீர்வதியும். இன்னும் ஆண்டவரே, நாங்கள் பெயர் சொல்லாதவர்கள், ஆண்டவர் அடியேனுக்கு தெரியாதவர்கள் இன்றைக்கு இந்த காணொலி மூலமாய் எத்தனையோ மக்கள் பார்த்து பலவீனமா இருக்கிறேனே என்று சொல்லி ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற போது எல்லாருக்கும் பரிபூர்ண சுகம், விடுதலை தார். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இருக்கிற எல்லா நாடி நரம்புகள், எலும்புகளை, உறுப்புகளை தொட்டு சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவர் எல்லாருக்கும் பரிபூர்ண விடுதலை தாரும். படுக்கையர்களை எழுப்பியர்ல ராஜா எல்லாருக்கும் உடைய ஆசீர்வாதத்தை தந்து நீர் வழிநடத்தும். ஆவியை ஊற்றுவே நிறுச்சன ஆண்டவரே, ஆவியை ஊற்றுங்க, எல்லாருக்கும் பலத்தை தாருங்க. தொடர்ந்து இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி, பிரதமர், முதல்வர், முன்களத்தில் பணியாற்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறை, தூய்மை பணியாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் தொடர்ந்து எங்களோடு கொண்டரும். விசேஷமாய் இந்த ஊழியத்தில் உற்சாகப்படுத்துகின்ற ஆண்டவரை வேலூர் கிறிஸ்துலுத்தரன் திருச்சபையின் தலைவர், செயலர், பொருளர், ஆண்டவர் உதவி பொருளருக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தர் ஆசீர்வதியும். அதேபடி ஆம்பூர் கண்கடியால் லுத்தரன் திருச்சபையின் ஆயர் குடும்பங்களுக்காக, மூப்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதியும். இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இப்படிய பணிகளையும் பயணங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம்முடையவரோடு கூட தங்கிருந்து கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஸ்தோத்திரம்.